1/2 கிலோ மொச்சப்பயிறு எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி, மொச்சப்பயிறு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சோள தேங்காய், கொஞ்சோள பொரிகடலை போட்டு பேஸ்ட் பதத்துக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். 4 வெங்காயம், 3 தக்காளியை பொடிசாக அரைஞ்சி வச்சுக்கிட்டு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு அரைஞ்சி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கி, வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டு வதக்கி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு தண்ணி ஊற்றி பச்சை வாடை போன உடனே மொச்சப்பயிரையும் தட்டி கிண்டி விடணும். பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்ச உடனே கொத்தமல்லி இலை போட்டு தூவி இறக்கிடணும். சுவையான மொச்சக்கூட்டு தயாராகிட்டு. இது ரச சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி